வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீ மைசூர் பா ஆயில் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மைசூர் பாக்கு பேசிக் மெஷர்மெண்ட்: 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 2 கப் நெய். நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் அதே கப்பில் 3ஐயும் மெஷர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கப்பில் மெஷர் பண்ணியிருக்கோம். கடலை மாவு 1 கப் எடுத்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. சலிச்சு யூஸ் பண்ணினா தான் நம்ம கிளறும் போது லம்ஸ் ஃபார்ம் ஆகாது, இல்லைன்னா இடையில கட்டி கட்டியாக ஆயிரும். நம்ம கடலை மாவு அளந்த அதே கப்பில் 2 கப் சுகர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சேம் அதே கப்பில் நெய் 2 கப் எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச நெய் யூஸ் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் வாங்குறதா இருந்துச்சுன்னா டேட் பார்த்துக்கோங்க. பழசாக இருந்துச்சுன்னா மைசூர் பா பழைய வாசம் அடிக்கும். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ண வேண்டாம். வறுக்கும்போது ஒரு லைட்டாக வாசனை வரும், அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற நெய்யை உருக்கி ஒரு குழி கரண்டி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மைசூர் பா கிளறும்போது இடையில எடுத்து ஊற்றுறக்கு ஈஸியாக இருக்கும். கலர்ன ஸ்டிக்கில் மாவு ஒட்டி இருந்தால் ஒரு கத்தி வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் இப்போ இண்டாலியம் ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். மைசூர் பாக்கு பாகு காய்ச்சறது பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்ச கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பாகில் ஆட் பண்ணி கலரிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கலரணும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக, லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஜல்லடை யூஸ் பண்ணி மாவு அப்படியே அதில் சலிச்சு விட்டுருக்கோம். நீங்கள் ஜூஸ் வடி இல்லை காஃபி வடி நல்லா சலித்து மாவு கீழே விழுகிற மாதிரி எது இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கடைசியாகும்போது இப்படி ஒரு கரண்டி வச்சு தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவனாக எல்லா மாவும் விழுந்துடும். பார்த்தீங்களா, எல்லா மாவும் நம்ம இப்போ பேனில் போட்டாச்சு. கொஞ்சம் கூட லம்ஸே ஃபார்ம் ஆயிருக்காது. கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இப்போது ஒரு கரண்டி நெய் விட்டுட்டே இருக்கலாம். மைசூர் பாக் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நெய் பத்தாத மாதிரியே இருக்கும். ஊற்ற குடிச்சிட்டே இருக்கும். ஆனாலும் நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிளறிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கு விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம உருக்கி வச்சுருந்த மொத்த நெய்யும் குடிச்சிருச்சு. நெய்யில் கடைசியில் இருக்க டஸ்ட்டு விழுகாமல் ஊற்றிக்கோங்க. இனி நெய் ஆட் பண்ண வேண்டாம். பார்த்தா தான் நெய் பத்தாத மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியில் கடலை மாவு வெந்து வரும்போது நம்ம இனி எக்ஸ்ட்ரா ஊற்றினோன்னா எல்லா நெய்யும் பிரிஞ்சு பிளேட்டில் தான் நிற்கும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப்பு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் நீங்கள் ஒரு மைசூர் பா தட்டுலேயோ இல்லை ஸ்டீல் பிளேட்லேயோ நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் பா நல்லா திரண்டு சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கொட்டுற பக்குவம் வந்தாச்சு. பக்குவம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக திரண்டு கீழே விழுகும். எங்களுக்கு எப்போவுமே இந்த ரவுண்ட் பிளேட் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால நாங்கள் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளாட் பேஸ் கிண்ணம் வச்சு இந்த மாதிரி ஈவனாக தட்டி விட்டுக்கோங்க. கார்னர் ஃபுல்லாக கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். எங்கள் மாமியார் எப்போவுமே டைமண்ட் ஷேப் தான் கட் பண்ணுவாங்க, அதனால ரவுண்ட் பிளேட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். டைமண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மைசூர் பா சூப்பராக கிளாஸி ஃபினிஷில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன டிப் பார்த்திங்கன்னா, மாவு ஆட் பண்ணினதுலேருந்து எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம எடுத்து கொட்ட. இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.